12:30 இப்போ தான் வராது. இந்த மைக்ரோவனுக்காக தான் பாவம் இவ்வளோ 4-5 மணி நேரம் போராட்டம். கஸ்டமர் வேறு எப்படியா நாளைக்கு வேணும்னு சொன்னார். இதோட கண்ணாடி மேலே வைக்காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக ஒரு ஜாமான் கிடைக்காம ஃபைனலாக முடிச்சாச்சு. என் வீட்டு அவன் ரொம்ப பெருசு, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது சின்னது, அவ்வளோ வெயிட்டும் இல்லை. இது பாருங்கள், என் வீட்டு நல்லா பெருசாக இருக்குல்ல, நல்லா வெயிட்டாக இருக்குது. இன்னும் சோத்தையும் பொங்கலை பண்ணாங்க. ரொம்ப டேஞ்சர் ஜோன். பகல்லையே இங்கே வந்து உட்காந்து சரக்கடிப்பாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க. எந்த பெண்கள் வந்தாலும் போனாலும் அப்படியே யூரின் பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு இடம் ரொம்ப மோசமான, பகல்லே வர்றது பயமாக இருக்கும். நான் இப்போ நைட்டில் கடந்து போய்கிட்டுருக்கேன். என்ன தைரியத்தை நம்ம கூட தான் நம்ம வேலைவா இருக்காரே, நமக்கு என்ன பயன்னு தைரியமாக நடந்து போய்கிட்டுருக்கேன். இந்த பிரிட்ஜுங்க, இது கீழே தான் எல்லாம் உட்காந்து எல்லாருமே தண்ணி அடிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க, இவங்களை வந்து போலீஸ் பிடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. போலீஸே சில நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. அப்படியே குத்து இருட்டாக இருக்குது பாருங்கள். வேல் உண்டு வினை இல்லை, குகன் உண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. எப்படி இது? நாங்கள் நான் இப்போ ராத்திரி ட்ரெயினில் போகிறேன். எப்போ பகலில் தான் கடைக்கு போவேன். இன்றைக்கி கடையை வந்து பிறப்படணும், அர்ஜென்ட் ஒரு வேலை வந்தது. இந்த கஸ்டமர் நாளைக்கு எப்படியும் காலையில் எனக்கு 9 மணிக்கு வேணும்னு அவருக்கு கொண்டாந்து என்னை கோப்பர் கேரளா ஸ்டேஷனில் விட்டுட்டு பின்ன அவர் அங்கேருந்து போயிட்டார். அவர் வீட்டுக்கு வரைக்கும் நைட்டில் 12 மணி ஆகும். என்ன சொன்னார், நீ இங்கே நில்லு அப்படின்னு. இன்னும் ஒரு அவனோட ஒரு மைக்ரோவனோட ஜாமான் வந்து ஒன்று தான் கிடைக்கல. கஸ்டமர் வந்து எனக்கு என்ன ஆனாலும் நாளைக்கு வேணும், இல்லைன்னா பார்த்துக்கணும் சண்டை போட்டுட்டாரு. பின்ன நான் அவர் கூட போய் நின்னா அங்கே 11:30 அவனும் 12 ஆகலாம் செஞ்சு வாங்கி எடுத்து வர்றதுக்கு. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? அதனால் என்ன கொண்டாந்து கரெக்டாக 9:30 மணிக்கு இங்கே கொண்டாந்து கோப்பர் கேரளா ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற்றிட்டு போயிட்டாரு பாருங்க. இது நைட்டு ட்ராவல். இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட் டைம். நைட்டில் எப்போ நான் சில ட்ரெயினில் வரமாட்டேன், போக மாட்டேன். பயம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நைட்டில் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணால் ரொம்ப பயமாக இருக்கும். நான் எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு வீட்டுக்கு போயிட்டேன். நான் அவர் வர வரைக்கும் நம்ம சமையல் பண்ணிடலாம் பார்த்தீங்களா. அதனால் நான் பெறப்பட்டேன். அதனால் ட்ரெயின் ஏறினேன். இப்போது எனக்கு வந்து நேரூரில் இறங்கணும். பகலில் வந்து எனக்கு எப்படியும் நம்ம வண்டி ஏறி பிடிச்சி போயிடுவேன். நைட்டுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு ஏதோ அச்சுறுத்தல் மாதிரி இருக்குது. பயம்லாம் எதுவுமே இல்லை. எனக்குள்ள ஒரு பயம், பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. நமக்கு காவலாளரில் லேடிஸ் ஜப்பால் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போவும் நிற்காங்க பாருங்கள். போனால் நைட்டில் 10 மணி நேரம் வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ நான் நேரூரில் இறங்கி அங்கே வேறு ட்ரெயின் போச்சு. எத்தனை மணிக்கு போகிறேன்னு தெரியல. வீடியோ நீங்கள் நைட் வீடியோ எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க. நைட் வீடியோனா ட்ரெயின் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. பைக்கில் வர போது பார்த்துருப்பீங்க. அது எதுவுமே கிடையாது. பெண்கள் நினச்சி என்ன முடியும். ஆனால் நமக்குள்ளே இருக்க ஒரு பயம்தான். வந்திருந்த சீட்டில் எல்லாருமே இறங்கி போயிட்டாங்க, யாருமே இல்லை. இதுக்கு தான் எனக்கு ஒரு பயம். இப்போ நம்ம போலீஸ்கார தம்பி மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கார். எல்லாருமே இறங்கிட்டாங்க, லேடிஸ் எல்லாம். இப்போ தான் வந்து ஜூயி நகரே வந்திருக்கு, எல்லோரும் இறங்குறாங்க. அன்டைம் பார்த்தீங்களா. இப்போ வந்து கரெக்டாக 10:15 ஆகிட்டு. நான் இப்போ நேரூர் ஸ்டேஷனில் இறங்கணும். அங்கே இறங்கி வேறு ட்ரெயின் பிடிக்கணும். மும்பையில் வந்து அந்த பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். விடிய நமக்கு ட்ரெயின் ஓடும், விடிய நம்ம வந்து லைட் எரியும், பயம் இல்லை. இருந்தாலும் எனக்குள்ளே நின்றுருந்து பசங்க, என் பிள்ளைங்க என்னை ஒரு இடத்துல பார்த்து கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன பயமாக இருக்கும். அந்த நமக்கு ட்ரெயின் காலியானாலுமே இந்த போலீஸ்கார தம்பி நமக்கு துணையாக இருக்கார். இந்த இடத்துல நேரூரில் எத்தனை மணிக்கு இறங்க ஒரு டைம் சொல்கிறேன் தெரியுங்களா. என்ன அவருக்கு வந்து 9:30 மணிக்கு விட்டார். அதுக்கப்புறம் நான் அவர் உள்ளே வரல, ஜாமான் அவன் கையில் இருந்து பார்த்தீங்களா. பின்ன எனக்கு ட்ரெயின் ஏறி இப்போ இவ்வளோ டைம் ஆகிட்டு. இப்போ நேரூரில் எத்தனை மணிக்கு இறங்குறேன், நேரூரில் இருந்து பின்ன எனக்கு சிவிடி பேலாப்பூருக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் தெரியல, பார்க்கலாம். நைட்டு நின்று வருது, அது வேறு பயமாக இருக்குது. வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க 11, 11:30 அதனால அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஜென்ஸு, நான் உட்காந்துருக்க லேடிஸ் எல்லாமே. ஜென்ஸ் உட்கார்ற இடம். இங்கே வந்து லேடிஸ் டப்பா, ஜென்ஸ் டப்பான்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இடத்துலலாம் இவ்வளோ ட்ரெயினில் கூட்டம் இருக்காது. பகலில் பயங்கரமாக கூட்டம் இருக்கும். நீங்கள் நைட்டு இந்த மாதிரி ட்ரெயினில், லோக்கல் ட்ரெயினில் வேலைக்கு போய்ட்டு ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, ஜெர்னி பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். இன்னதான் நம்ம பெண்கள் நாங்கள் தைரியமாக இருக்குன்னு காட்டிட்டாலுமே சில ஒரு இடத்துல வந்து பயப்படுற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நாடும் அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கு பார்த்தீங்களா. இங்கே 3 வயசு குழந்தையும் விட மாட்டேங்கிறாங்க, 60 வயசு கிழவியும் விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் நம்ம ரொம்ப தைரியசாலி காட்டிக்கிட்டு தலையில் துணியெல்லாம் போட்டுட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்துற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஸ்டேஷன் வந்துட்டு நேரூல். வாங்க நேரூல் இறங்கலாம். இனி அடுத்து எனக்கு எப்போ ட்ரெயின் வரும் தெரியல. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இதுதான் நான் ஏன் இவ்வளோ பயப்படுறேன்னு எனக்கு தெரியல. எல்லா பெண்களுமே வேலைக்கு போயிட்டு போகிறவங்க. இந்த ட்ரெயின் திருப்பி ரிட்டர்ன் தானாக போகும். நமக்கு அடுத்த ட்ரெயின் இது. நம்ம வண்டி வந்துட்டு 9:44. இதில் நம்ம ஏறிட்டோன்னா நம்ம சிபிடி வேலாப்பூர் இறங்கிடலாம். கடவுளுக்கு நன்றி. ஏன்னா உடனே வண்டி வந்து இல்லைன்னா காற்று கிடக்காம நினச்சேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரவங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. வாங்க ஏறிடலாம். இப்போது நான் ஜென்ஸ் படம் ஏறி இருக்கேன். இந்த ட்ரெயினில் நல்லா கூட்டமாக இருக்குது. இது பன்வேல் போகிற ட்ரெயின். தான் மும்பையில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாலும் நான் ரொம்ப போகல. மூஞ்சி தான் பார்க்க தெரஸ்பி பாடுறதும் பயங்கரமாக பயப்படும். எல்லா விஷயத்துலையும். ஆனால் என்னை பார்க்குறவங்களுக்கு நான் பயந்த மாதிரி காட்டிக்க மாட்டேன். நீங்களும் அப்படி இருக்கும் சரிங்களா. இப்போ இடையில ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் சீவுட் வரும். எல்லாரும் பாவம் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களும் சோர்வாக டயர்டாக இருக்காங்க பாருங்கள். ஏன்னா ஒன்றுனே உங்கள் வீட்டுக்கு போனோன்னே உங்கள் மனைவிங்கெல்லாம் சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு கூட தூங்கணும். எனக்கு அப்படி இல்லை. பெண்கள் என்னதான் வேலைக்கு போனாலுமே வீட்டில் போய் வீட்டு வேலை பார்க்கணும். நம்ம பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் கடவுள்கிட்ட. நாங்கள் வீட்டிலே வேலை பார்க்குறோம், வெளியே வேலை பார்க்குறோம். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 கையும் 2 காலும் இருந்தாங்கன்னு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கலாம் நம்மளாம் சரிங்களா. ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி கிறுக்கி மாதிரி தூங்கிடாத நேராக பன்வேல் பேராதுன்னு சொல்கிறாரு. நம்மளை கிறுக்கின்னு சொன்னாலும் நம்ம மேலே அக்கறை வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அது ஒரு ஹாப்பி தான். சீவுடு வந்துட்டுங்க. நம்ம ஓரத்தில் நின்றுக்கலாம். அப்போ தான் இறங்குற வசதியாக இருக்கும். ரொம்ப கூட்டமாயிட்டுனா இறங்குறது கஷ்டமாயிடும். ட்ரெயின் டக்குன்னு எடுத்துருவாங்க. சீவுட் ஜங்ஷன் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க எல்லாம் எவ்வளோ ஜாலியில் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஊருன்னு சுற்றுற மாதிரி ஆச்சு, சம்பளமும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பாவம் இருந்து வேலை பார்த்து எத்தனை மணி நேரம் தான் ஒரே இடத்துல இருக்க முடியும். அது ரொம்ப கடினமான வேலை. தெரிஞ்சு பாருங்க. இதுதான் மகாநகர் பாலிகா. என் வீட்டுக்கும் இது பார்க்க என் வீட்டு பக்கத்தில் மாதிரி இருக்கும், நெருவில் இருக்க மாதிரி இருக்கும். என் வீட்டுக்கும் இதுக்கும் ஒரு 15 நிமிஷம் வாக் டிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா இப்படி தான் லைட்டு ஆஃப் ஆகி வருது பார்த்தீங்களா. ட்ரெயினில் லைட்டு போய் வருது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுதான் இப்போ கூட்டமாக இருக்க பகுதியில் ஏறிட்டேன். இப்போ லைட்டு வந்துட்டு. அந்த மாதிரி நைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா சொல்லுவீங்களா. ட்ரெயின் நிப்பாட்டினா என் வீடு அதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா. அங்கே நான் போயிடலாம். ஆனால் இப்போ நமக்கு அங்கே போயிட்டு திருப்பி அடைச்சி நடந்து வரணும். இப்போ நம்ம இறங்க போகிற நம்ம நேரூல் சிபிடி வேலாப்பூர் வந்துட்டு. காலையில் எங்கள் ட்ரெயினர் வரவங்களும் ஒரு 1000 பேர் நிற்பாங்க. இப்போ பாருங்கள் ஒருத்த ஆள் இல்லை. இப்போ வாங்க நம்ம இறங்கிடலாம். இந்த பக்கமாக குடுகுடுன்னு ஓடி போய் கூட்டமாக நம்மளுமே ஐக்கியம் ஆயிடலாம். மும்பையில் யாருக்கும் டைம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்காங்க. தெரிஞ்சவங்க பார்த்தாலுமே ஒரு ஹாய் போட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆட்டோவில் போனால் என் வீட்டுக்கு 26 ரூபா கேட்பாங்க. நான் நினைக்கிறேன் இந்த 26 ரூபா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் ஆனதே ஆயிட்டு நம்ம நடராஜா வண்டியை தட்டி நடந்துகிட்டே போனால் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்லேயும் போய் சோத்தை தான் பொங்க போகிறோம். பாருங்கள் எங்கள் ஸ்டேஷன் பாருங்கள் நைட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். சோத்தை தான் பொங்க போகிறோம். கூட ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அவ்வளோதான். இவர் வர்றதுக்கு எனக்கு எப்படியும் நைட்டில் 12 மணி ஆகும் நான் நினைக்கிறேன். எவ்வளோ அமைதியாக இருக்கும் பகலில். நான் இது நைட்டு வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம். பகல் இங்கெல்லாம் நடக்க முடியாது. அத்தனை 1000 வண்டி நிற்கும். அவ்வளோ மக்கள் ஒருத்தர் இடிச்சிட்டு ஓடுவாங்க. ஒருத்தர் காலை ஒருத்தர் தட்டிட்டு ஓடுவாங்க. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இதில் ஒரே ஒரு இடம் மட்டும் பகல்லே அந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். நைட்டில் அது எப்படி போகணுன்னு தெரியல. சரி நீங்கள் என் கூட இருக்கீங்களா, எனக்கு என்ன கவலை, வாங்க போகலாம். வீட்டில் பிள்ளைங்களும் இல்லை. சும்மா நம்ம அவசியத்துக்கு பிள்ளைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா. நான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லக்கூட இல்லை நான் அப்படி ட்ரெயினில் வரேன்னு. இப்போ நம்ம தான் அங்கே ரொம்ப டேஞ்சர் ஜோன். பகல்லையே இங்கே வந்து உட்காந்து சரக்கடிப்பாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க. எந்த பெண்கள் வந்தாலும் போனாலும் அப்படியே யூரின் பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு இடம் ரொம்ப மோசமான. பகல்லே வர்றதுக்கு பயமாக இருக்கும். நான் இப்போ நைட்டில் கடந்து போய்கிட்டுருக்கேன். என்ன தைரியத்தை நம்ம கூட தான் நம்ம வேலைவா இருக்காரு. நமக்கு என்ன பயன்னு தைரியமாக நடந்து போய்கிட்டுருக்கேன். இந்த பிரிட்ஜுங்க இது கீழே தான் எல்லாம் உட்காந்து
எல்லாருமே தண்ணி அடிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க, இவங்களை வந்து போலீஸ் பிடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. போலீஸே சில நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. அப்படியே குத்து இருட்டாக இருக்குது பாருங்கள். வேல் உண்டு வினை இல்லை, குகன் உண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. எப்படி இது? நாங்கள் நல்லா வெளிச்சம் இருக்குது, அதில் ஒரு தெம்பு இருக்குது. அந்த ஒரு தைரியத்தில் கடந்து வந்துட்டேன். சொல்லுவாங்களே, அனாதைக்கு ஆண்டவர் துணை. இப்போ டேஞ்சர் ஜோன் முடிஞ்சு போச்சு. இனி இந்த இடத்துல பப்ளிக்லாம் நிறைய நிற்பாங்க. லேடிஸு, குழந்தைங்க, வண்டி வர போகும். அவ்வளோ இடம் மட்டும் பகல்லையே நான் பயப்படுவேன். இப்போ நைட்டில் சொல்லவா வேணும்? எது எப்படியோ ஆண்டவர் நம்மளை காத்தருள்வார். இனி இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் வழி நம்ம வீடு வந்துடும். 10:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இவர் கூட பைக்கில் வரும்போது 9 மணிக்கு பிறப்பிட்டா 10:15 10:30 ஆகும். இன்றைக்கி நான் வீட்டில் போய் காட்டுறேன் ட்ரெயினில் வந்தனால எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு. அவர் என்ன சொன்னார், நீ தனியாக போகாதடி, நீங்கள் நின்று நம்ம ஜாமானை வாங்கிட்டு ஃபிட் பண்ணிட்டு மைக்ரோவனை மடியில் வச்சே போட்டேன்னா, நான் வந்து வர வரைக்கும் மைக்ரோவனை மடியில் வச்சுருந்தேன். அவர் பாட்டில் வீட்டில் வந்த உடனே சோத்தை கொண்டாடினா நான் என்ன செய்வேன்? நீ பாட்டில் உன் வேலையை முடிச்சுட்டு வாடா சாமி, நான் வீட்டில் போய் சோத்தை பொங்குறேன். நான் வந்துட்டேன். 10:40 ஆகுது. இருந்தாலும் நல்லா கடையெல்லாம் இருக்குது, பப்ளிக்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. நமக்கு பயம் ஒன்றுமே இல்லை. எதுவுமே தெரியாதுன்னு நினச்சா வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்க முடியாது. எல்லாம் தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு நடக்கிறது தான் வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைல். பெண்களுமே சாப்பிட்டுட்டு ஹாயாக உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ தான் வேலையிலேருந்து வரேன். போக்கில் காலையில் தயிர் வாங்கிட்டேன், எங்கள் விஸ்கிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். தயிர் எங்கள் வீட்டுக்காரர் எது வீட்டில் இல்லோ அதை தான் ரொம்ப அக்கறையாக கேட்பார். தமிழ் பரப்பனே எனக்காக தெரியல, கொஞ்சம் முட்டையை வாங்கிட்டு போயிடலாம். இந்த கடையில் கூட்டத்தை பாருங்க. அப்பா 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 3 முட்டையும் வாங்கியாச்சு. இதோ நம்ம தாஜ்மஹலுக்கும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, எல்லாம் வலது கால் எடுத்து வச்சு வாங்க. ஐயோ, நான் வரக்குள்ள லிஃப்ட்டும் போயிட்டேன். அதுக்கு இன்னும் இன்னொரு தடவை அமைக்கிடுவோம். நம்ம லிஃப்ட்டில் ஜம்முன்னு ஏறியாச்சு. இப்படி தாங்க மும்பை வாழ்க்கை. என்ன வாழ்க்கை இதுக்கு? நம்ம பாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் போய் செட்டில் ஆகி நிம்மதியாவது வாழலாம். இதில் வேறு எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் பம்பாயில் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கன்னு. இந்த ஜாலி அந்த ஆண்டவனுக்கு தெரியும், ரொம்ப ஜாலி. வாங்க, இது என் தங்கப்பிள்ளை பாருங்கள், என் தங்கப்பிள்ளைய பாருங்கள். அதா ஆமாம், இப்போ அழுது அந்த ரூம் தான் பார்த்துட்டு போனேன். இன்னமும் என்ன எத்தனையோ 10 வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வெளியே இருக்கும். 100 ரூபா மாற்றினேன், மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்காக தான் இந்த பாசம். தினம் வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாவமாக இருக்கும் பார்க்க. காலி ஆகிட்டு என்னதை பார்க்க. 11க்கு 5 நிமிஷம் இருக்கும் வீட்டுக்கு வந்தேன். வந்து இந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு உங்களோட மணி காட்டுறேன். துணி மாற்றிட்டேன், ஃப்ரெஷ் ஆகல இன்னும். இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம தைரியமாக போகலான்னு நம்ம நினைப்போம். இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு யாருமே பயப்படாதீங்க. நீங்களுமே நல்லா ஹாயாக ஜாலியாக வீட்டில் வந்து நமக்கு சம்டைமில் ஹஸ்பண்டே வந்து அவங்க ஒரு பிஸியாக இருப்பாங்க, பிள்ளைங்க அவங்க பிஸியாக இருப்பாங்க, அவங்க ஒரு வேலை நிமித்தமாக இருப்பாங்க. அந்த நேரம் நம்மளால் முடிஞ்சது நம்மளே நம்ம பாதுகாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னை பார்க்குறீங்க அதோட தரீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் ஒரு இடத்துல நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சின்ன லைக் தாங்க. முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? லவ் யூ. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். ஏன் அவசரம் பேசுகிறேன்னா, இப்போ பாருங்க, இப்போ அவரும் வந்துடுவார். இப்போ 1 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணார், 12:30 மணிக்கு வந்துடும். அதுக்கு சமையல் பண்ணணும். அதனால தான் சச்சா பேபி லவ் யூ. என் தங்க குட்டி போய் எங்கே நிற்க பாருங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். பாய். அனைவருக்கும் குட் நைட். நீங்களாம் சாப்பிட்டு தூங்குவீங்க, நான் பண்ண சோறு பங்க போகிறேன். சச்சா லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. 12:30 இப்போ தான் வராது. இந்த மைக்ரோவனுக்காக தான் பாவம் இவ்வளோ 4-5 மணி நேரம் போராட்டம். கஸ்டமர் வேறு எப்படியா நாளைக்கு வேணும்னு சொன்னார். இதோட கண்ணாடி மேலே வைக்காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக ஒரு ஜாமான் கிடைக்காம ஃபைனலாக முடிச்சாச்சு. என் வீட்டு அவன் ரொம்ப பெருசு, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது சின்னது, அவ்வளோ வெயிட்டும் இல்லை. இது பாருங்கள், என் வீட்டு நல்லா பெருசாக இருக்குல்ல, நல்லா வெயிட்டாக இருக்குது. இன்னும் நான் சோத்தையும் பொங்கலை.